என் முதல் நாயகன் நீ. ஒரு பையன் மாதிரி உருவாக்கி நிப்பாட்டிருக்காரு. உங்கள் பையன் பேசல எப்படி இருக்கு உங்களுக்கு? சாருக்கு பெரிய வருத்தம், என்னை விட்டு ஓடிட்டான், குரு துரோகி. தப்பா வேடு சொல்றாரு. குரு துரோகி எல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்லாம கொல்லாம திடீர்னு போயிட்டாங்க. எப்படிங்க சொல்லிட்டு போக முடியும் ஒரு மனுஷன்? Grand Royal Tours and Dr. Sri Verma Ayurtharum Ayurveda presents Behind Its Gold Medal for the Greatest Ever Cult Movie Makers, the signature edition of Honor and Respect. Supported by Alia Cotton Vetigal மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden, Seafood Restaurant, Venus, The Hot Water Professionals. Academic Partner, Cinema Factory Academy. கல்யாணம் Catering Partner, நம்ம வீட்டு கல்யாணம் Catering. ரெண்டு பேருக்கு ஃப்ளாஷ்பேக் ரெண்டு பேருக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஃப்ளாஷ்பேக்னா ஆண் பாவம் ஃப்ளாஷ்பேக்கா இல்லை வேற நல்லது கெட்டது ஃப்ளாஷ்பேக்கா? பாண்டியராஜா உங்கள் அப்பா வர்றாரு பாரு, உங்கள் அப்பா பாருன்னா ஷர்ட் போட்டிருக்காரு சார், அண்டர்வார் போட்டிருக்காரு சார், காலையில் கட்டிட்டு போன வேட்டியை காண சார். அப்புறம் உள்ளே கூப்பிட்டு எல்லாம் பயங்கரமாக திட்டுறோம். இல்லைடா ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன், ஒரு கர்ப்பஸ்திரி லேடி திடீர்னு பெயின் வந்துடுச்சு, ட்ரெயின் போயிட்டுருக்கு, இது எந்த ஸ்டேஷனில் போய் நிற்கும் என்ன இதுன்னு தெரியல, திடீர்னு அவங்களுக்கு ஏதாவதுன்னா பெயின் தாங்க முடியாமல் ஏதாவது டெலிவரி ஆகிற மாதிரி ஆகிப்போச்சுன்னா என்ன ஆகும், ட்ரெயினில் உட்காந்துருக்காதம்மா. நான் உடனே திட்டினேன், ஏன்டா எவ்வளோ பெரிய சமாச்சாரம் உங்கள் அப்பா செஞ்சுருக்காரு, ஒரு பொண்ணு ஒரு கர்ப்பஸ்திரியை அவங்க மானத்தை காப்பாற்றுறதுக்கு சமயோஜிதமாக எல்லோரும் வேடிக்கை பார்த்துருந்தா கூட அவர் எவ்வளோ தூரம் பண்ணு, இதனால சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எவ்வளோ பெரிய சீன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முந்தான முடிச்சுல அதை அந்த சீனை வச்சேன். சொல்லிட்டு போனால் விட்ற மாதிரி வச்சுருக்காரு. யோ அதுக்காக நட்டாத்தில் விட்டு விடுவாரு. அதுக்காக நான் முந்தான முடிச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்கிற நேரத்தை தனியாக கழட்டிட்டு போயிட்டாங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணியே கொடுக்க மாட்டேன்னு நினச்சி தான் அது தெரியாத அப்பனா அது ஏன் உன்னை கை காமிச்சது நான் தான். ஏன் ஆக்கர்லாம் சுடணும்னு எப்படி ஆசுக்கா சுடணும்னு கற்றுக் கொடுத்தது இவர் தான். அதனால் குருக்கு தகுந்த சிஷியாங்கிற மாதிரி என் பொண்டாட்டி பார்க்குறாங்க, என் பையன் பார்க்குறான், என் பேர பசங்க பார்க்குறாங்க. இதை விட என்னங்க சினிமா கொடுக்கணும்? சினிமா நம்மளை கைவிடாது. சினிமாவை நம்பினோர் கைவிடப்படார். ப்ரொடியூசர் எனக்கு பெருமாளை காட்டுங்க. அவர் திருப்பதி பெருமாள் பக்தர். அந்த பெருமாளை ஒரு ட்ராலியில் வச்சு எடுக்க போகிறோம். ஒரு பீரோ மேலேருந்து பெருமாள் எடுத்தான் டமால் வச்சிட்டான். ஒரு லாஃப்டர் என்டர்டெய்னர் ஒரு சீரியஸான சப்ஜெக்டை ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிற, அப்புறம் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய இன்னசென்ட்டான மனிதர்களின் கதாபாத்திரங்களை தன்னுடைய படத்தில் கொண்டு வந்த, இயக்கிய, தானே நடித்து காட்டிய ஒருவர் கிரேட்டஸ்ட் என்டர்டெய்னர். இயக்குனர் நடிகர் திரு பாண்டியராஜன் அவர்களை அரங்கத்திற்கு அன்போடு அழைக்கிறோம். இயக்குனர் பாக்யராஜ் அவர்களை ஒரு முக்கிய விருது வழங்குவதற்காக அழைக்கிறோம். இந்த விருதை கொடுப்பதற்கு பாக்யராஜ் சார் ரொம்ப இமோஷனலி கரெக்டான ஒரு மனிதர். யாருக்கு அந்த விருது போகிறது பார்க்கலாம் காட்சி வடிவத்தில். The Behind Words Gold Medal for the greatest ever cult movie maker, Director Pandiyarajan for Aan Pavam. ஆண் பாவம் இந்த ஒரு டைட்டிலை அந்த காலகட்டத்தில் யோசிக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லலாம். அப்படி ஒரு டைட்டில் ஆண் பாவம். ஆண் பாவம் படத்தினுடைய இயக்குனர் நடிகர் திரு பாண்டியராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இந்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக. என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமாய் என்னை குத்தும் மீசை
நீ கண் முன் தோன்ற வேண்டுமே. ரெண்டு பேரும் ஏதோ பேசி சிரிச்சுக்கிறீங்க. ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ளாஷ்பேக் ரெண்டு பேர்த்துக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஃப்ளாஷ்பேக்னா ஆண் பாவம் ஃப்ளாஷ்பேக்கா இல்லை வேற நல்லது கெட்டது ஃப்ளாஷ்பேக்கா? பார்த்தாவே போதுமே. இது என்ன கொடுப்பனாங்க, நினைக்க முடியுமா? சொல்லி கொடுத்த குரு, ஒரு அறிவார்ந்த ஒரு மனுஷன் என்னை பற்றி பேசுகிறீங்க. ஒரு பியாண்ட் ரூட்ஸில் 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்துக்கு இன்றைக்கி விருது. மக்கள்லாம் சந்தோஷமாக எங்களை பார்க்குறீங்க. என் பொண்டாட்டி பார்க்குறாங்க, என் பையன் பார்க்குறான், என் பேர பசங்க பார்க்குறாங்க. இதை விட என்னங்க சினிமா கொடுக்கணும்? இதுதான் சினிமா. எப்போ சோர்ந்தாலும் தட்டி கொடுத்து நம்மளை தெரிவிக்குங்க. வாலி சார் அப்பப்போ சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தால் அவன் தேக்கி வைக்க போயிடுவான். ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தால் அவன் தேக்கி வைக்க போயிடுவான். என்னை அப்படி தாங்க தட்டி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் வந்ததுலேருந்து ஒரு நிமிஷம் சந்தோஷம், அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உச்சத்துக்கு போயின்னு இருக்கேன். இந்த படம் என்னென்ன சந்தோஷம் கொடுக்குது. இதை எடுக்கும்போது நம்ம இப்படிலாம் நினச்சோமா? சினிமா நம்மளை கைவிடாது. சினிமாவை நம்பினோர் கைவிடப்படாது. நான் சார்கிட்ட வரும்போது ஒரு மனுஷனாகவே இருக்க மாட்டேன். நான் ஒரு சாதாரண பையன். இங்கே வந்து தான் ஒரு மனுஷனாக எல்லாமே. இப்போ நான் பேசுகிறேன்னா சார் தான் காரணம், நான் நிற்கிறேன்னா சார் தான் காரணம். ஒரு பையன் மாதிரி உருவாக்கி இங்கே கொண்டாந்து நிற்பாட்டிருக்காரு. இந்த மெடலை எனக்கு மாட்டி விடுறாருன்னா இதெல்லாம் கனவு கற்பனைகள். இந்த ஆல்பம் எடுக்கும்போது நல்லா கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். எல்லா படமும் கஷ்டப்பட்டோம். ஓடுற படமும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம், ஓடாத படமும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். எது ஓடும் ஓடாதுன்னு நமக்கு தெரியாது, ஓடுது. இந்த படம் எடுக்கும்போது அதில் முதல்ல எம்பளம் காட்டுவாங்க, படத்தினுடைய கம்பெனி. அது அலமு மூவிஸ் அந்த கம்பெனி பேர். அது என்ன போடலான்னா, நான் பெரிய ஒரு குளோபு, ஒரு உலக உருண்டை, அதில் அலமு மூவிஸ் போடலான்னு. ப்ரொடியூசர் அதெல்லாம் வேணாங்க, எனக்கு பெருமாளை காட்டுங்க. அவர் திருப்பதி பெருமாள் பக்தர். சரின்ட்டு நான் பாண்டிபஜாரில் ஒரு பெருமாள் சிலை கோல்டு டைம் விற்றான். அதை வாங்கி ஆஃபீஸில் வச்சு டெய்லி பொறிக்கெல்லாம் வச்சு பூஜை எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு மாதமாக பெரிய பூஜைலாம் பண்ணி கடைசி நாள் ஷூட்டிங் படம் முடிஞ்சு எல்லாம் ஸ்டார்ட் முடிஞ்சு அந்த பெருமாளை ஒரு ட்ராலியில் வச்சு எடுக்க போகிறோம். ட்ராலி போட்டால் அந்த பெருமாள் எடுத்து, எங்கப்பா பெருமாள் எடுறா அப்படின்னா, ஒரு பீரோ மேலே இருந்து பெருமாள் எடுத்தான், டமால் வச்சிட்டான். பெருமாள் 2 துண்டாக போயிட்டார். இந்த பக்கம் பாதி இருக்குது, இந்த பக்கம் பாதி அப்படியே திக்குன்னு ஆகிப்போச்சு. பக்கத்தில் இருந்து ஒரு லைட்மேன் சொல்கிறாரு, இப்படி தான் சிம்டம்ஸ்லாம் காட்டும். யோ என்னையா கஷ்டப்பட்டு படம் எடுத்தால் சிம்டம்ஸ் காட்டுறாங்க, மனசே சரியில்லை, பேக்கப் நாளைக்கு எடுத்துக்கலாம்னு போயிட்டேன். மனசு சஞ்சலப்பட்டுச்சு. மறுநாள் நானே ஃபெவிக்கால் வாங்கி அந்த பெருமாளை ஓட்டுறேன். கம்பெல்லாம் தடவி, பெருமாளே இந்த படத்தினுடைய வெற்றி எங்களுது மட்டும் இல்லை, நீ இன்க்ளூட் ஆகிற, முதல் ஒன்று தான் காட்டுறோம், இதில் வெற்றி தொழிலில் உனக்கும் பங்கு இருக்குது, நீ காப்பாற்றிக்கணும். அந்த படம் 225 நாள் ஓடிச்சு. படம் வெற்றி அடைஞ்சு. அடுத்த படம் எடுக்கிறோம், அடுத்த படத்துக்கு நான் எம்எல்ஏ எடுக்கிறேன். உடனே எஸ்டி ஓடின்னு சொல்கிறான், சார் இதை உடச்சி எடுக்கலாமான்றான். என்ன அப்போ தான் படம் ஓடணும். இப்படி ஒரு சென்டிமெண்ட் நம்ம ஊரில். எதுக்கு சொல்கிறேன்னா, அன்றைக்கி உடைச்ச பெருமாள் எடுத்த படம் 40 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாண்டியராஜனுக்கு ஒரு மெடல் வாங்கி கொடுத்துருக்கு. நம்பிக்கையோடு செஞ்சால் நிச்சயமாக ஜெயிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் சார். பாக்யராஜ் சார், உங்கள் பையன் பேசல எப்படி இருக்குது உங்களுக்கு? வந்தோடனே உங்கள் காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. வந்தோடனே என்ன சிரிக்கிறீங்க ரெண்டு பேருமே, ஏதோ பேசிக்கிறீங்களா அப்படின்னு சாதாரணமாக டிஸ்கஷனில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்போ பாண்டியராஜன் ஒரு நாள் ஏதோ ஃபேமிலி மேட்டர் அதெல்லாம் வரும்போது எங்கள் அப்பா ஒரு நாள் ரொம்ப அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணிடுவார் சார், எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. என்ன அப்படி என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் நாங்கள் வீட்டிலலாம் வெளியெல்லாம் ரோட்டில் பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அம்மா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. திடீர்னு பாண்டியராஜன் உங்கள் அப்பா வர்றாரு பாரு, உங்கள் அப்பா பாருன்னா ஷர்ட் போட்டிருக்காரு சார், அண்டர்வார் போட்டிருக்காரு சார், காலையில் கட்டிட்டு போன வேட்டியை காணோம் சார். எங்களுக்கெல்லாம் ஒரே அவமானம், ரோட்டில் எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அப்புறம் அவசரமாக ஒரு வேட்டி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து தரன்னு ஓடி போய் வேட்டி கொடுத்து
அப்புறம் உள்ளே கூப்பிட்டு எல்லாம் பயங்கரமாக திட்டுறோம். என்ன இது வேட்டியோடு தானே போனேன், என்ன இப்படி வந்துட்டேன் அப்படின்னு. அப்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ அவமானமாக போச்சு. எதுக்காக வேட்டி கழட்டி இது இல்லைடா, ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன், ஒரு கர்ப்பஸ்திரி லேடி திடீர்னு பெயின் வந்துருச்சு, ட்ரெயின் போயிட்டுருக்கு, இது எந்த ஸ்டேஷனில் போய் நிற்கும் என்ன இதுன்னு தெரியல, திடீர்னு அவங்களுக்கு ஏதாவதுன்னா பெயின் தாங்க முடியாமல் ஏதாவது டெலிவரி ஆகிற மாதிரி ஆகிப்போச்சுன்னா என்ன ஆகும், ட்ரெயினில் உட்காந்துருக்காதம்மா, டக்குன்னு வேஷ்டி கழட்டினேன், ஒரு 2 பொம்பளையில் கூப்பிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிங்கன்னு சொல்லி மரவாக பிடிக்க சொல்லிவிட்டு இது பண்ணேன். ஏன்னா இப்போ டெலிவரி ஆகிட்டா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு பாதுகாப்பாக அவங்களுக்கு கொடுத்தேன். அதுக்குள்ளே பார்த்தா டெலிவரி ஆகலை, ஆனால் எனக்கு ஸ்டேஷன் வந்துடுச்சு, நீ இந்த வேட்டிக்காக போய் இது பண்ணோமா, அவங்க மானத்தை காப்பாற்றுக்கு அந்த வேட்டி அவங்க கூடயே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டேன். இதுக்காக இப்படி எங்களுக்கு ரொம்ப அவமானப்படுத்திட்டார் சார். நான் உடனே திட்டினேன், ஏன்டா எவ்வளோ பெரிய சமாச்சாரம் உங்கள் அப்பா செஞ்சுருக்காரு, ஒரு பொண்ணு ஒரு கர்ப்பஸ்திரியை அவங்க மானத்தை காப்பாற்றுறதுக்கு சமயோஜிதமாக எல்லோரும் வேடிக்கை பாட்டுருந்தா கூட அவர் எவ்வளோ தூரம் பண்ணேன், இதனால சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எவ்வளோ பெரிய சீன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முந்தான முடிச்சுல அதை அந்த சீனை வச்சேன். ஓகே. ஒரு கர்ப்பஸ்திரி வச்சு நான் வேஷ்டி அவுத்து கொடுக்கும்போது அதுக்கப்புறம் வந்து ஊர்வசி அதை பார்த்துட்டு ஓடி போய் அதை கொடுக்குறான்னு. ஸோ இதெல்லாம் பவர்ஃபுல்லாக ஜனங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்குது அப்படின்னா வாத்தியார் என்ன பண்ணாருன்னா, நான் விளையாட்டாக டிஸ்கஷனில் நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னென்னா, ஒரு பண்ணையார் புதுசாக கார் வாங்கினார். அவர் வந்து வேலைக்காரனை கூப்பிட்டு, புதுசாக வந்தவர் அது ஷெட்டில் நிறுத்தணும், காரை கொண்டு வந்துட்டார், வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த பண்ணையார் அந்த வேலைக்காரன் அவன் படிப்பறிவெல்லாம் இல்லை, அவனை கூப்பிட்டு, டேய் வண்டி புறவுக்கு எடுக்கிறேன், முட்டுதா பாருன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் வாங்கண்ணா டம்முன்னு அடித்ததுக்கப்புறம் முட்டிருச்சுங்க அப்படின்னா. இது நான் தமாஷா சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி கிராமத்தில் நடந்தேன்னு. அதை அப்படியே எடுத்து அழகாக இன்ட்ரடக்ஷனுக்கு வந்து, அதனால் குருக்கு தகுந்த சிஷியாங்கிற மாதிரி. ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அவர் படத்தில் சினிமாவாக இருக்குது, இவர் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் உங்கள் படத்தில் காட்சியாக இருக்குது. பார்க்கறதுலாம் சுடணும்னு எப்படி நாசுக்காக சுடணும்னு கற்றுக் கொடுத்தது இவர் தான். அதனால் நம்ம கன்னிராசிக்கு நான் வெளியே வரும்போது சாருக்கு பெரிய வருத்தம், என்னை விட்டு ஓடிட்டான், அதை புலம்பிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி கூட சொல்லுவாங்க, என்னை குரு துரோகி முந்தான முடித்த சீன்லாம் பண்ணாங்க. இல்லை குரு துரோகினா ஓட்டான்ட்டு நான் சொல்லுவேன், குரு துரோகியாக வந்துட்டோம், ஆனால் இன்றைக்கும் உங்கள் பேரை காப்பாற்றுறதுக்கு இந்த மேடையில் தான் இருக்கிறோம். வந்து உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் நாங்கள் சரியாக தான் செயல்படுறோம். அதிகமான பாசிட்டிவ் நம்ம பாசம். அது என்னென்னா 40 வருஷமாகவும் இந்த சிசினை பிடிக்குது, அதான் பெரிய சந்தோஷம். எத்தனை சிசியை வரா போகிறான். தப்பாக வேடு சொல்கிறாரு, குரு துரோகி எல்லாம் ஒன்றும் கிடையாது, சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு போயிட்டாங்க, முந்தான முடிச்சு ஷூட்டிங். எப்படிங்க சொல்லிட்டு போக முடியும், ஒரு மனுஷன் சொல்லிட்டு போனால் விடுற மாதிரி வச்சுருக்காரு. அதுக்காக நட்டாத்தில் விட்டு போகக்கூடாது விடுவார். இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காரு. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பணும்னா நல்ல மாதிரி போய் வாழு, நல்ல வார்த்தை தான் சந்தோஷம். பொண்ணை கல்யாணம் பண்ணியே கொடுக்க மாட்டேன்னு நினச்சி தான் அது சரியான அப்பனா அது. ஏன் உன்னை கை காமிச்சது நான் தான், ஏன் டார்லிங் சண்முகராஜங்கிட்ட நான் போயிட்டு ஒரு 3-4 வருஷம் ஆகும், ஏன் நீ அடுத்தது என்னை பிடிக்கணுன்னா, எனக்கு இந்த பையன் விவரமாக தெரியுறா, இந்த பாண்டியராஜன் கரெக்டாக இருப்பான், இவனை விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்காக நான் முந்தான முடிச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்கிற நேரத்தை தனியாக கழட்டிட்டு போயிட்டாங்க. அது ரைட்டு விடுங்க, எல்லாம் அவருக்கு ஏதோ இப்போ சொல்லி ஒரு மாதிரி ஒரு சமாதானம் ஆகிக்கிறதுக்காக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி அவரும் தப்பாக நினைக்கல, யாரும் தப்பாக நினைக்கல, ஆனால் இதை பகிர்ந்துக்கிட்ட வரைக்கும் சரிதான், பகிர்ந்த அளவுகள் தான் இருக்கும். என்றும் பாக்யராஜ் அவர்களின் பேர் சொல்லும் பிள்ளையாக நிற்கிறார் பாண்டியராஜன். வாழ்த்துக்கள் சார், தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ. ஒரு ரசிகர்களுக்கு அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரீங்களா, ஒரு ஹானர் வாக் உங்கள் பேர பிள்ளைங்களோட. அதான் உங்கள் பேர பிள்ளைங்க மேடைக்கு வச்சுருக்கோம். யா பாக்யராஜ் சார் Gold medal for the greatest ever cult movie makers, the signature edition of Honor and Respect.
டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக கிராண்ட் ராயல் டூர்ஸுக்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். சப்போர்ட்டட் பை ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட், forever in your taste and in your heart. Air fiber Wi-Fi, all-in-one plans Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Powered by Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்பொழுது தமிழகம் எங்கும். Winners, the hot water professionals. Academic partner, Cinema Factory Academy, a new era in film education. Kalyanam Catering Partner, நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங், உணவே மருந்து. Hygiene Partner, Miracle Hygiene Care Products, a rash free routine. Sayes Restaurant Partner, Adayar Anand Bhavan Sweets and Snacks மற்றும் A to B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். காஸ்மெட்டிக் பார்ட்னர் Glow by NJK, Get Set Glow. Photography partner Jai Hind Photography, frame your feelings forever. Biryani partner Topi Bapa Biryani. Grand Royal Tours and Dr. Srivarma Ayul Tarum Ayurveda presents Behind Its Gold Medal for the Greatest Ever Cult Movie Makers, the signature edition of Honor and Respect. Supported by Alia Cotton வேட்டிகள் மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden Seafood Restaurant, Venus the Hot Water Professionals. Academic Partner Cinema Factory Academy. Kalyanam Catering Partner நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங்.